எப்படியோ தண்ணி வைக்கிற நேரத்தில் ஒரு உயிரை காப்பாற்றியாச்சு. ஆமாங்க. இன்றைக்கி தண்ணி வைக்க வரும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் கொடுக்குற பாத்திரத்துக்குள்ளாடி ஒரு முட்டை இருந்துச்சு. அந்த பேரண்ட்ஸ் ஏற்கனவே அடையில இருந்தது தெரியும். இன்றைக்கி பார்க்கும்போது திடீர்னு அதோட முட்டை இங்கே கீழே வந்துருந்துச்சு. எப்புட்றா இதுக்குள்ளே வந்திருக்கு? இவனா செட் பண்ணிட்டான்னு நினச்சிங்கன்னா கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் காலையில் ஃபீட் பண்ண வரும்போது அதுக்கு ஃபெதர்ஸில் ஒட்டி வந்திருக்கும். அப்படியே வந்து விழும். இந்த மாதிரிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்காவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இதில் இருக்க குட்டி இதுவரைக்கும் உயிரோடு தான் இருக்குது. அதை நம்ம ரிலீஸ் பண்ணி அதோட பேரண்ட்டுக்கிட்டே சேஃபாக வச்சிடலாம். அதுக்கு ஹீட்டு ரொம்பவே தேவை. ஸோ நம்ம அதை பேரண்ட்ஸ்கிட்ட சேஃபாக வச்சிட்டோன்னா பேரண்ட்ஸுமே காப்பாற்றிக்கும். அதில் 5 முட்டை இருந்துச்சு. இப்போ 3 குட்டி உள்ளே இருக்குது. ஒரு முட்டையை காணும். இது கடைசி குட்டி. இதை நம்ம அதுக்கு பேரண்ட்ஸ்கிட்டே வச்சுட்டா சேஃபாக அதுவும் வந்துடும். இந்த பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 4 குட்டி காப்பாற்றி கொடுக்குற மாதிரிப்பட்ட குட் பேரண்ட்ஸ் தான். ஸோ நம்ம அதுக்கிட்டே சேஃபாக வச்சிடலாம். பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே பேர்ட்ஸ் வளர்க்குறது மட்டும் இல்லை, அதை கேர் பண்ணுறதும் அதை அப்பப்போ கவனிக்கிறதும் ரொம்பவே முக்கியம். இன்றைக்கி மட்டும் நம்ம கொஞ்சம் டைம் பிந்தி வந்திருந்தா இல்லை தண்ணி வைக்க தவறி இருந்தால் இன்றைக்கி அதை பார்க்காம இருந்திருந்துன்னா எறும்புக்கிட்டேயோ இல்லை வேறு ஏதாவது பல்லி அந்த மாதிரி ஏதாவது உள்ளே வந்து கூட அந்த குட்டியை எடுத்துகிட்டு போயிடும். நமக்கு தெரியாது என்ன நடந்திருக்கோன்னு. ஸோ நம்ம அப்பப்போ பேர்ட்ஸை பார்த்து அதை பத்திரமா கேர் பண்ணிக்கிட்டால் இந்த மாதிரிப்பட்ட குட்டிங்களை நம்ம காப்பாற்றலாம். பேர்ட்ஸ் கூட ஹாப்பியாக இருக்கலாம். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அனுபவம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.